வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, கிடைப்பதற்கு அரிதான் நண்டு, சிகப்பு நண்டு, இதை தாங்க நீங்க நம்ம வந்து பிடிக்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆறும் கடலும் ஒன்னா கலக்கிற இடத்துல தான் இது கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து பிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து அலையா அந்த அளவுக்கு இல்ல பாருங்க. இந்த இடத்துக்கு பார்த்தாலே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு இந்தாண்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழம், பயங்கர ஆழம் இந்த இடம். இதுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஆழமே கிடையாது. ஈஸியான மெத்தட்ல இந்த நண்டை இன்னைக்கு நம்ம வந்து பிடிக்க போறோங்க. ரொம்ப ஈஸி. இந்த நண்டை பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட பிடிக்கலாம். எப்படி பிடிக்கலாம்ங்கறத நான் சொல்லி தரேன் வாங்க. இந்த சிகப்பு நண்டு பிடிக்கிறதுக்கு கேனு இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கணுங்க. இது வந்து எல்லாருமே ஈஸியா அந்த நண்டை பிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. அங்க ஒரு நண்டு இருக்குதே, மேலே நிக்குதே, போய் நம்ம போறதுக்குள்ள உள்ள ஓடினா தண்ணியை ஊற்றி உடனே பிடிக்க வேண்டியதான். பாருங்க, சின்னோண்டு நண்டு எவ்வளவு ஆட்டம் காட்டுது பாருங்க. இது மருத்துவ குணம் அதிகமா இருக்கனால தான் அந்த நண்டை உளுந்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வீட்டுல இருந்தபடியே ஐபிஎல் பாத்துக்கிட்டே 10 கோடி ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கு நீங்க ரெடியா? இருக்கவே இருக்கு நம்ம பிளே ஸ்பாட் ஆப்புங்க. இதுல இந்த ஐபிஎல் சீசன்ல நீங்க வந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லங்க, இதுல உங்க டீமை நீங்களே மேக் பண்ணி லீக்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 10 லட்சத்துக்கான கிராண்ட் லீக்ல ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க, 1.2 கோடி அப்படி இல்லைன்னா BMW பைக் கூட நீங்க வந்து வின் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பிளே ஸ்பாட் ஆப் பாத்தீங்கன்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 100% செக்யூர், சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்புங்க. இதுல ரம்மி நீங்க வந்து சேஃபா விளையாடலாம். இதுல ரம்மி கேம் இருக்குங்க. இதுல வந்து 1 பைசா இருந்தாலே போதும், நீங்க வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க பணம் வித்ட்ராவல் பண்றது KYC உங்களுக்கு தேவையில்லைங்க. இதுல நீங்க சின்ன வயசுல விளையாண்டிருந்த ஸ்னேக் அண்ட் லேடர், அப்புறம் செஸ், அப்புறம் C5 போன்ற கேமும் இருக்குது. பிளேஸ் 200 அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிடைக்குங்க. எதுக்காக வெயிட் பண்றீங்க? இந்த பிளே ஸ்பாட்டோட ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரிதா? ஓடு 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 ஓடிச்சுடா ஓடிச்சுடா. அட பாருங்க, முடிச்சிட்டோம்ல. தலைவர் நம்மள்ட்டே ஆட்டம் காட்டுறாரு. நம்ம யாருன்னு தெரியல போல இருக்கு அவருக்கு இன்னும். Sampai tadi besar. சொல்லிக்கிட்டா கையை வைக்கிறது. ஆனா கையில பிடிச்சினா அதை கையில வைக்க ஏறி வருது. அங்க பாபானா சேவ் பண்ண நிறையா இருக்குது. இது குச்சி குச்சி இருந்தாருங்க. கை உள்ள போட்டு பொந்து அடங்கிருச்சுடா. சீக்கிரட்டா குச்சி வச்சுட்டாக்கா.
குச்சி போடுது பெரிய நண்டா. மண்ணோட நோட்டுறோம் பாருக்காவே கேக்கு மாரி இருக்கு என் கையில. பத்தி எப்படி நோண்டி இருக்கனே ஓடிடும். அது மேல வெயிட் இருக்குது எப்படி ஓடும். தலைவர் அப்படியே அழகா அப்படியே நைஸா இருக்காரு பாருங்க. அப்படியே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்படி போட்டு எடுத்து தொண்டையில இறக்கணும். அப்படி மல்ல 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 மல்லன்னு இருக்குங்க. அவ்வளவுதான்டா சுப்பு. இந்த பக்கம் தாங்க தப்பா. இதுவும் அதே நண்டு தான் தப்பா. இது 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 வேற நண்டு. இது வந்து எரக்கஞ்சி நண்டு. குடும்பம் சீக்கிரம் உள்ள போதும் அடக்கிடுவோம் நறுக்கு நடிச்சு நண்டு நிறைய மாட்டுதே பாருங்க. எக்கச்சக்க நண்டு அப்படியே தண்ணி ஊத்த ஊத்த நமக்கு மாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே இந்த இடத்த விட்டு உங்களுக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்க. இந்த இடத்துல நீங்க படுத்து தூங்கலாங்க. என்னன்னா நைட்ல பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க அது வர ஏறும் ஃபுல்லா தண்ணி. அந்த இது ஃபுல்லா ஏறும். பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல தண்ணி ஓடி விடிய இந்த இடம். நண்டு 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 குத்துங்க 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 நோண்டே. குமாரே மாட்டிக்கிட்டே குமாரு. சொக்கி குமாரு தூக்கி சொருவிடுவாரு. வரவே இல்லடா. நான் நிந்தி விட்டேன். வேற லெவல் நண்டுங்க. இருக்கிறதுலே பெரிய நண்டு நாங்க வந்து பிடிச்சிருப்போம். எடுத்துட்டு போயிட்டு வேற லெவல்ல இன்னைக்கு சமைச்சு நாங்க சாப்பிட போறோம். பாருங்க நண்டு தலைவர் வேற லெவல்ல இருப்பாரு. நண்பனே ஒரு வழி அரிய வகை சிகப்பு நண்டை நம்ம பிடிச்சாச்சு. இப்ப எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட போறோங்க. நண்பனே பாத்தீங்கன்னா ஒரு 10 நண்டை நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம ரொம்ப நேரம் இருந்தா இன்னும் நிறைய நண்டு பிடிக்கலாம். எங்க ஊருக்கும் அந்த கடலுக்கும் இப்போதைக்கு நாங்க வந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரங்கிறதுனால ஒரு 10 நண்டை மட்டும் பிடிச்சிட்டு வேணும்னு வந்தாச்சு. இருட்டுறதுக்குள்ள சமைக்கணும்னே நம்ம வந்து சமைக்க போறது இல்ல. அந்த நண்டை எடுத்து வாழை இலையில சுருட்டி மசாலாவோட சுட்டு எடுத்து அப்படி சூப்பரா சாப்பிட போறோம் இன்னைக்கு. இந்த நண்டு பாத்தீங்கன்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து சத்து. அதனால சுட்டு சாப்பிட்டா இன்னும் நமக்கு வந்து அதுல இருக்கிற சத்து அப்படியே கிடைக்குங்கிறதுனால நம்ம சுட்டு சாப்பிட போறோம். அது மட்டும் இல்ல இந்த நண்டு பாத்தீங்கன்னா சில ஏரியால பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் இந்த நண்டு. நண்பர்களே நம்ம வந்து நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இதுல நம்ம வந்து மசாலா கலந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சுட போறோம். மசாலாக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் சேர்க்க போறோம். இஞ்சி ஊறுகாய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த வாசனையும் அதோட பிளேவரும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு டிஃபரெண்டா ஒரு டேஸ்ட் தரும். கொஞ்சமா இஞ்சி ஊறுகாய் சேர்த்துப்போம். கொஞ்சமா சிக்கன் மசாலா, காரத்தூள் சேர்த்துக்கலாம் நண்பர்களே. உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. இந்த ஊறுகாய் எதுக்காக சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதுல வந்து சிக்கன் கபாப்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம். அதுல இருக்க ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த ஊறுகாய் வந்து இந்த நண்டுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து கரெக்டா கொடுக்கும்.
அதனாலதான் இது சேர்த்திருக்கோம். அது இல்லாம வந்து சீக்கிரமா கெட்டு போகாது, ஏன்னா ஊறுகாய் அந்த அளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாதுங்கிறதுனால நண்டு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கெட்டு போகாது. ஒரு வழியா மசாலா தடவி நண்டை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்ச நண்டு அப்படியே எடுத்து வாட்டின வாழை இலையில அப்படியே போட்டு வாழை இலையில போட்டு அப்படியே வாழை இலையில மடிச்சுக்கலாங்க. கிளி பரோட்டா மாதிரியா? இப்படி குண்டா இருக்கும் பத்தியா இல்லையா நண்பர்களே? நம்ம வந்து சுட போறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நெருப்புல சுட போறது இல்ல, இது வந்து தோசைக்கல்ல வச்சு அது மேல போட்டு அப்படியே சுட்டு எடுத்து சாப்பிட போறோம். எதுக்காக இப்படி செய்யறோம்னு பாத்தீங்கன்னா மருத்துவ குணத்துக்காக மட்டும்தாங்க இப்படி செய்யணும். இப்படி செஞ்சா மருத்துவ குணம் அதுல ஃபுல்லாவே இருக்கும். நீங்க கிரேவி அப்படி இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சீங்களா, அது வந்து தண்ணியில நீங்க போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது ஆவி ஆகி அந்த இதெல்லாம் போயிடும். அதனாலதான் வாழை இலையை போட்டு ஆவி வெளில போகாத அளவுக்கு நம்ம சுட்டு சாப்பிட போறோம். அப்படி சிறப்பா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்மளோட வச்சா இது மாதிரி அழுத்தும் போது அந்த சவுண்ட் தான். வாழை இலையோட மனம் சூப்பரா இருக்கு நண்பர்களே. பாருங்க சவுண்ட் ரெடி ஆயிடுச்சானா வாழை இலை. நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாழை இலையை வந்து நம்ம வந்து பரட்டி போட்டு எடுத்துட்டே இருக்கணும். உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா வேலை இருக்கிற கறியிடக்கூடாது. வாழை இலை உள்ள இருக்கிறது ரொம்ப நேரம் அவங்க வேகிறதுக்கு, அதனால பரட்டி இப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹீட்டை உள்ள ஏத்தணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து பரட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கல்லுல வந்து சுட்டு கூட நீங்க வந்து எண்ணெய் ஊத்திடக்கூடாது. எண்ணெய் ஊத்தினீங்கன்னா அதுல உள்ள அந்த மருத்துவ குணம் எல்லாம் உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம எண்ணெய் ஊத்தாம அதை பரட்டி எடுக்கணும். இந்த வாழை இலையில இந்த நண்டு செய்யும் போது எனக்கு நான் வந்து வாழை இலை கிளி பரோட்டா வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு கடையில சாப்பிட்டோம். போயிட்டு அப்ப சாப்பிடும் போது என்ன 130 ரூபா நாங்க. சரி 130 ரூபா தானே, இதுவரை சாப்பிட்டது இல்லையா, கொடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு பிரிச்சு சாப்பிடலான்னு எடுக்கிறேன். என்ன இருக்குன்னா 3 பரோட்டா தாங்க, 3 பரோட்டா. 3 பரோட்டாவுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்னா ஊத்தி இருக்கிறாங்க. நம்ம நார்மலா எப்போதும் இந்த பரோட்டா கொடுப்பாங்க பாருங்க, அதே சால்னா தான். அந்த சால்னா அப்புறம் மட்டும் இந்த சிக்கன் 65 பொரிக்கும் போது அதுல மீந்து போகும் பாருங்க, அந்த தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குமே, ஒதுங்கி போன தூள், அதை எடுத்து நடுவுல கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு அப்புறம் மட்டும் என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே நல்லா போட்டு மடிச்சு மேல கொஞ்சம் சால்னா ஊத்தி அதை மடிச்சு வாழையில மடிச்சு அப்படியே தோசைகள் இப்படி பரட்டி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது தெரியாம வாங்கிட்டு போய் 130 ரூபா கொடுத்து நான் போய் வாங்கிட்டு போய் வீட்டுல பிரிச்சு எடுத்து சாப்பிடறேன். நல்லாவே இல்ல. சாதாரண நம்ம பரோட்டா எப்படி சாப்பிடுவோம் அந்த சால்னா ஊத்தி அதே மாதிரி தான் இருந்தது. என்ன அந்த சால்னா ஊற வச்சு கொடுக்க 130 ரூபா போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அது மொத்த அந்த சிக்கன் பாத்தீங்கன்னா 50 கிராம் கூட இருக்காதுங்க. அந்த ஒரு 100 கிராம் சிக்கனே எங்க ஊர்ல 40 ரூபா தான் விக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் கூட சிக்கன் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல 3 பரோட்டா தான். மிஞ்சி போனா ஒரு 50 கிராம் போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்க. 20 ரூபா சிக்கனு, 3 பரோட்டா, ஒரு பரோட்டா 10 ரூபா, 3 பரோட்டா 30 ரூபா, 50 ரூபா. சரி வாழை இலைக்கு ஒரு 10 ரூபா எடுத்துக்கிட்டோம். 10 ரூபா கூட வாழை இலை வராது, இங்கே இருக்குது. வாழை இலை 10 ரூபா, 60 ரூபா, அவ்வளவுதாங்க அதுக்கு ஒர்த்து. இதுக்கு போய் 130 ரூபா, எவ்வளவு பாருங்க டிஃபரெண்ட். இந்த வாழை இலை கிளி போட்டா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்குங்க. கடையில போய் சாப்பிடுறது வந்து வேஸ்ட், முட்டாள் தான் சொல்லுவான். அவ்வளவு 100 ரூபாயில இருந்து 130 ரூபா 150 ரூபா அப்படி விக்கிறது வந்து சுத்தமா வேஸ்ட். அது வாங்கி சாப்பிடறதே வேஸ்ட் தான். வாழை இலை கிளி பரோட்டா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் மாரி ரொம்ப பில்டப் கொடுத்து வந்து ரொம்ப பெரிய டிஷ் மாரி பில்டப் கொடுத்துட்டாங்க. அது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களே வீட்லயே ரெடி பண்ணி நீங்களே சாப்பிடலாம். நீங்க கடையில போய் சாப்பிடுறது வந்து வேஸ்ட். அதே மீறி சாப்பிடுறீங்கன்னா உங்க இஷ்டம் தான். நீங்க சாப்பிடுறதும் சாப்பிடாததும். நம்மளோட பாத்தீங்கன்னா நண்டு பாருங்க, வாசனை கம்ம சைட்ல பார்த்தாலும் தெரியும் எப்படி வந்திருக்கு பாருங்க. சிகப்பு நண்டே செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சு சுவைச்சிடலாம். இங்க பாருங்க, பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வாசனை ஆர்வமா இருக்கு. இஞ்சி ஊறுகாய் வாசனை அப்படியே கம்ம தூக்குதுங்க. இங்க பாருங்க, எப்பா எந்த அளவுக்கு நல்லா எடுக்குதுன்னு தெரியல. கேட்டக்கு போன எடுக்கிற பீஸ் எடுக்காதா, கடிச்சிட போறா, கடிக்கிறான். செம்ம சூடுங்க. ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச நண்டுங்க, அப்படியே உயிரோட எடுத்துட்டு வந்து அப்படியே சமைச்சதுங்க பாருங்க. அது அரிய வகை சிகப்பு நண்டுங்க, அரிய வகை சிகப்பு நண்டு. வாசனையே அப்படி கம்மன்னு வீசுது. அதுவும் இந்த கடலும் ஆறும் சேர்ற இடத்துல மட்டும்தான் சிகப்பா இருக்கும், மத்தபடி எல்லா இடத்துலயும் வெள்ளையா இருக்குங்க. ஊறுகாய் டேஸ்ட் வேற லெவல். நான் கட்டிக்க போறேன். இந்த பக்கம் கட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். கட்டுறா இந்த பக்கம் வச்சு கட்டிக்கிறா. இது பாருங்க அப்படியே உள்ள அப்படியே நல்லா வந்திருக்குங்க பாருங்க. ஒட்டச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க அப்படியே பூவா இருக்குங்க கறி.
நான் ஓட்டோட சாப்பிடுங்க செம்மையா இருக்கும். அச்சா போத்தச்சா. என்னது எங்க ஆத்தா வேற மிச்ச நண்டெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேவி செஞ்சு வச்சிருக்காங்க. அதை வெட்டி சாப்பிட பாரு. சொல்லும் போது நாக்குல அப்படியே எச்சு ஊறுது. கிரேவி வேற, இங்க நண்டு இது வேற லெவல்ல இருக்குது. நண்டு அப்பா அருமையான நண்டுங்க. அப்படியே நண்டோட இது கூட தெரியல பாருங்க கண்ணுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த நண்டு இதோ உடைச்சு பாருங்க எப்படி சாப்பிடுங்க. அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் அப்படியே சேர்த்ததுனால அப்படியே அதோட பிளேவரும் சொல்லும் போது நாக்கு அப்படியே டேஸ்டும் அப்படியே நாக்குல அப்படியே நடனம் ஆடுதுங்க. அப்படியே அந்த அளவுக்கு அருமையா இருக்குங்க. அப்பா செம்ம டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஃப்ரெஷ்ஷா நண்டு கிடைச்சுன்னா வாங்கி செஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமா பிரமாதமா இருக்கு. இத மாதிரி மருத்துவ குணம் நண்டுனா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மருத்துவ குணம் நிறைஞ்ச நண்டா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.